Hello guys, Gowtham here. So actually இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Nokia அப்படிங்கிற ஒரு டாப் MNC கம்பெனி. Nokiaங்கிற கம்பெனி எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கம்பெனியில் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிவிட்டு அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் இந்த ரோல் பார்த்தீங்கன்னா எந்த பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022, 2023, 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். தென் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா Nokia அப்படிங்கிற ஒரு கம்பெனி எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோன் மேனுஃபேக்சரிங் இல்லாமல் ஐடிக்குள்ளே வந்திருக்காங்க. அந்த கம்பெனி எப்போலேருந்து ஐடிக்குள்ளே தான் இருக்காங்க. நமக்கு நிறைய பேருக்கு இப்போ தான் தெரியும். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து தான் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இந்தியா லொகேஷனில். தென் ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா we are looking for a passionate embedded software engineer to our new team in our Bangalore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. அது பெங்களூர் லொகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் will be a part of a team in the responsible for development and maintenance of the selected embedded software components and drivers and integration and verification of the partner HW and embedded SW solution அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கான்ட்ரிபியூட் வேறு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா you will be work in a SW your duties will be the include the SW engineers will be duties will include the all kind of activities related to the development and maintenance of the cloud HW embedded software solution. You are the responsibility for the included for the example for working with the technical leader and the product owner to analyze, plan, design, implement and the SW functionalities, test functionalities and features அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Participating in a SW development in the maintenance work in embedded software including design, development and integration, troubleshooting, analyzing the failure cases and the fixing the failures of the delivered functionalities are the assure the best quality அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலில் டெக்னிக்கல் லீடரோடையும் ப்ராடக்ட் ஓனரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரோலில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ணணும், பிளான் பண்ணணும், டிசைன் பண்ணணும், தென் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதை தான் வந்து இங்கே ஷார்ட் ஃபார்மாக இவங்க கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சால்விங் காம்ப்ளெக்ஸ் இன்ஜினியர் ப்ராப்ளம்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் ஏரியாஸ், பார்ட்டிசிபேட்டிங் இன் ரிலவெண்ட் டெக்னிக்கல் ஸ்டடீஸ், தென் த ஷேரிங் நாலேஜ் இன் யுவர் ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், எபிலிட்டி to understand the evaluate internal and external specification, hardware and embedded SDW knowledge, software development experience, the knowledge of continuous development in integration and testing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. knowledge of test frameworks, then the knowledge of source code management systems, the knowledge of code review system, quality standards and quality assurance skills அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ், ஒரு இன்ஜினியரிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற அளவுக்கு அந்த டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும். தென் அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக்கல் ஸ்டடீஸில் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களோட நாலேஜை வந்து உங்களோட நாலேஜை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து காலேஜில் ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க, மினி ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை மெயின் ப்ராஜெக்டாக இருக்கும், அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் இருக்கணும், இன்டெகிரேஷன் டெஸ்டிங்கில் கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் நிறையா இருக்குது, அந்த ஃப்ரேம்வொர்க்ஸில் உங்களுக்கு வாட் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சோர்ஸ் கோட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணுற சோர்ஸ் கோடை வந்து மேனேஜ் பண்ணுற உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் கோட் ரிவ்யூஸ் ஸ்கில் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்கில்லும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கீ ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு பிஇ, எம்டெக், எம்ஏ, எம்எஸ்சி, அதுக்கப்புறம் பிஎஸ் டிகிரி அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலவெண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே கொடுத்துருக்காங்க எந்தெந்த டிகிரி பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எந்தெந்த டிகிரின்னு பார்த்தீங்கன்னா பிஇ, எம்டெக் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எந்த பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்து இதில் சொல்லலை, இருந்தாலும் வந்து நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் 2022, 2023, 2024 பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். குட் நாலேஜ் ஆஃப் C and C++ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் நாலேஜ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் ஐபி நெட்வொர்க்ஸ், தென் த குட் நாலேஜ் ஆஃப் அண்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ் இன் டெவலப்மெண்ட் பேஸ்ட் ஆன் த லினக்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து C++ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஐபி நெட்வொர்க்ஸும் உங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஓஎஸில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் லினக்ஸ், டிஜிட்டல் HW ப்ரிஃபர்ட், நாலேஜ் ஆஃப் HTML அண்ட் JavaScript இஸ் ப்ரிஃபர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் க்ளவுட் டெக்னாலஜி அண்ட் க்ளவுட் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்பர்டைஸ் இன் லினக்ஸ் ஸ்கிரிப்டிங், தென் அதுக்கப்புறம் நாலேஜ் ஆஃப் ஐபி நெட்வொர்க்ஸ், அதுக்கப்புறம்
ஃபெமிலிட்டி வித் மொபைல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ஸ் 4G 5G சிஸ்டம் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அந்த நோக்கியாவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த நோக்கியாவில் ஸோ நோக்கியாவே ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி. அந்த ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்னாலஜி, அந்த டேர்ம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ் இருக்கணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஐ மீன் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற உங்கள் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி எந்த கோர்சஸ்லாம் பண்ணலாம் ஃப்ரீயாக சர்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கோர்சஸை நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஐ மீன் நோக்கியா பற்றி அபவுட்டஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ ஹச்ஆர் ரவுண்டில் வந்துட்டு இந்த நோக்கியாவை பற்றி நிறையவே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஐ மீன் கீ ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாங்கிறத பார்த்தோம். தென் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே அப்ளை நோவுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜாபோட இன்ஃபோ பார்ப்போம். ஸோ ஜாபோட இன்ஃபோவில் அப்ளைட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் இந்த ஜாபோட இது. தென் அதுக்கப்புறம் ஜாபோட போஸ்டிங் டேட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து February 18 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா ஐ மீன் பெங்களூர் லொக்கேஷன் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டிகிரி லெவல் நீங்கள் பேச்சுலர்ஸ் முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து நோக்கியாவில் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஐடியை ஷேர் பண்ணி 16224 அப்படிங்கிற அந்த ஐடியை ஷேர் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணலாம். ஐ மீன் நீங்கள் என்னோட ப்ரொஃபைலை ரெஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைலை ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அந்த அப்ளை நவ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஆல்ரெடி ஐடி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி சைன்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு வந்து நான் புதுசாக இப்போ தான் நோக்கியாக்கே அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸை ஐ மீன் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே செக் பாக்ஸ் ஒன்று இருக்குது இல்லையா, அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக சப்மிட் கொடுத்துக்கலாம். கைஸ் ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யாராவது ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இல்லை நம்ம சேனல் லிங்க்குமே அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோவும் சரி நம்ம சேனலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தென் இந்த ஜாப் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த இயர் பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2022, 2023, 2024 இந்த 4 செட் ஆஃப் பேட்ச் பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக ஐ மீன் இந்த 3 செட் ஆஃப் பேட்ச் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸையும் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.